ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பொட்டேட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய், 3 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் 1 போட்டுருக்கேன். அதையும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிங்க. அப்புறம் தக்காளி 2 தக்காளி, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கினேன். ப்ரெஷர் குக்கர் நல்லா ரிலீஸ் ஆனதும் பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ 2த்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நல்லா ஒரு 4 கொதி வந்ததும் லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி கூட சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்